அங்கு விட்டு போகணும். பராபரத்தில் வரும், பரத்திலே சிவம், சிவத்திலே சக்தி, சக்தியிலே சதாசிவம், சதாசிவத்தில் மகேந்திரன், மகேந்திரத்தில் ருத்ரம், ருத்ரத்திலே விஷ்ணு, விஷ்ணுவே பிரம்மா, பிரம்மாவிலே அப்பு, அப்புலே வாயு, வாயிலே பிறகு, பிறகுலே அன்னம், அன்னத்தில் வச்சிகள் தொட்டு வைக்கப்பட்டன. திருஷ்டி, திதி, சம்ஹாரம் சொல்லக்கூடிய முத்திரத்தில் பிரமிக்கப்பட்ட முதல் நால்வர் விடைத்தார். அவர்கள் ஜனகர், ஜனந்தனர், ஜனகுமாரர் என்று சொல்லக்கூடிய நால்வர் விடைத்து இந்த உலக உற்பத்திக்கு பிரம்மணத்தை விட்டான். அதை ஏற்றி செப்பன செப்பன நடந்தார்கள். யாம் ஒருவன் மாத்திரம் கீழறம் என்பதை அகற்றினேன், சுயன்பம் கொண்டேன். மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை என்று சொல்லக்கூடிய மூவாசைகளை வெறுத்து இந்த ஜடா முகத்தை முடித்து இந்த மகதால இசைத்து அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, தோற்ற பிரியா சாஸ்திரப்பிரியா சேதமா, சத்யப்பிரியா ஹரிச்சந்திரா, கலகர பிரியா சுந்தராமா, கனிப்பிரியா கந்தா, மசப்பிரியா கார்த்திகேயா, கலகப்பிரியா நாராயண நமக. கலகம்னா சாதாரண கலகம் கிடையாது. நாரதனாக நடிக்கும் ஆவியூரை சேர்ந்த கார்த்திகேயன் அவர்களுக்கு சாலையில் போன கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடு அவர்களுக்கு சாலையில் குளத்தை சேர்ந்த சின்ன மருந்து கேவிபி அக்ஷயா ஆபீசர் எம் அழகராசா அஞ்சாவது வார்டு உறுப்பினர் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக. வந்தது நல்ல வேளை, கழுத்தில் விழுந்தது அழகானது ஒரு பூ மாலை. மாலைக்கு இந்த உலகத்துல எவ்வளவோ பெருமை இருக்கு. வருஷத்துக்கு 3 மாலை தெய்வத்துக்கு பெருமை சேர்க்கும். எங்கே திருவள்ளிபுத்தூர்ல சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை வந்தாதான் 3 ஊர்ல திருவிழாவே நடக்கும். முதல் மாலை எங்கன்னா நரியும் பரியாகும் மண்ணிமரம் சாட்சி சொல்லும் தமிழுக்கு சங்கம் வளர்த்து தங்கத்தில் தாமரை கண்டு மீனாட்சி குடிகொண்ட மேன்மையான மதுரை என்பதனிலே எம்பெருமான் கள்ளழகர் வைகாற்றில் எழுந்தருள வேண்டும் என்றால் சித்ரா பௌர்ணமி என்று திருவள்ளிபுத்தூர்ல ஆண்டாள் சூடு கொடுத்த மாலை வந்தாதான் அழகர் ஆத்துக்குள்ளே இறங்குவார். ஆக முதல் மாலை அங்க. இரண்டாவது மாலை எங்கன்னா புரட்டாசி உற்சவம் 10 நாள் திருவிழா திருப்பதி ஏழுமலையா வெங்கடாச்சலபதிக்கு. இரண்டாவது மாலை எங்கன்னா திருப்பதியில. மூணாவது மாலை எங்கன்னா மார்கழி மாசம் சொர்க்கவாசல் திறக்கும். அங்கே திருச்சி ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாத பெருமான் சொர்க்கவாசலுக்குள்ளே போக வேண்டும் என்றால் இங்கே ஸ்ரீவல்லிபுத்தூரிலே ஆண்டாள் சூடு கொடுத்த மாலை வந்தாதான் ரங்கநாத பெருமான் சொர்க்கவாசலுக்குள்ளே போவாரா. இப்படி வருடத்துக்கு 3 மாலை தெய்வத்துக்கு பெருமை சேர்க்கும். அதே போல ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையில 3 மாலை ரொம்ப அவசியம். 10 நிமிஷம் ஒரு கழுத்துல மாலை கிடந்துச்சுன்னா இப்ப எனக்கு போட்டது பாராட்டு மாலை. அதே போல ஒரு 3 மணி நேரம் ஒரு கழுத்துல மாலை கிடந்துச்சுன்னா அது கல்யாண மாலை. பொழுதுக்கு ஒரு உடம்புல மாலை கிடந்துச்சுன்னா
அதை என் வாயால நான் சொல்ல மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். அதனால கடைசி மாலை அப்படி இந்த சின்னஞ்சிறு கலைஞனுக்காக மாலை அணித்து மரியாதை செய்த மாபெரும் கிராமத்தார்களுக்கு எங்களது ஆவியூர் மாமன்னர் மருதுபாண்டியர் இளைஞரணியின் சார்பாகவும் தேவர் ஆவியூர் தேவர் பேரவை சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கலைப்பணியை தூங்கும் நன்றி வணக்கம். நன்றி 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 நன்றி. மாலை இழுப்பைகுளம் சூரியமூர்த்தி அவர்கள் நாரதராக வேடம் தாங்கி நடிக்கும் ஆவியூர் கார்த்திகேயன் அவர்களுக்கு ரூபாய் 50. இங்க கொடுப்பா. நாரதராக நடிக்கும் என் அன்பு அண்ணன் ஆவியூர் கார்த்திகேயன் அவர்களுக்கு சாலை இழுப்பைகுளம் பிரதீப் குமார் ஏடிஎம்கே செயலாளர், வி சோமசுந்தரம் திமுக பொருளாளர், எம் பூமலிங்கம் அமமுக ஊராட்சி செயலாளர் அவர்கள் ரூபாய் 200. இவன் ராஜகுல அகமுடையார் சங்கம் சாலை இழுப்பைகுளம். 1000 ரூபாய்க்கு வசனம், 200 ரூபாய் அன்பளிப்பு. அதுலயும் பாருங்க, அவர் கொடுக்கும் பொழுது பாருங்க, அண்ணன் வயசு 22 21, எனக்கு 27. நான் என்ன கல்யாணம் பண்ணல, நீங்க அப்படி இந்த சின்னஞ்சிறு கலைஞனுக்காக ஆக காசுகளை கிள்ளி தராமல் அள்ளி கொடுத்த அன்பு உறவினர்கள் அத்தனை பேருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கலைப்பணியை தொங்குறோம். நன்றி வணக்கம். நன்றி 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 நன்றி. அதனால கழகம்னா சாதாரண கழகம் கிடையாது. காலையில வீட்டுக்கு போனா எங்க அம்மாவோட கழகம், என்னப்பா இவ்வளவுதான் சம்பளம் ஆண்டுது, வீட்டுக்கு போனாதான் கழகம் நடக்குது. நம்ம சங்கத்துக்கு போனோம்னா சங்க கணக்கு புள்ளியோட கழகம், உனக்கு வேற வேலையே இல்லையா, வருஷம் முழுவதும் அட்வான்ஸ் தான்ன்றாரு. சங்கத்துக்கு போனாதான் கழகம் நடக்குது. நம்ம நாடகம் நடக்கிற ஊருக்கு போகும் வண்டியில ஏறி உட்காந்தா எனக்கும் பெட்டிக்காருக்கும் கழகம், ஜன்னலோரம் தான் சீட்டு வேணும்ன்றாரு. சரி, வண்டியில ஏறாதான் கழகம் நடக்குது. நம்ம மேடைக்கு வருவோம் வந்த இரவுல வள்ளியோட கழகம், இப்படி இரவுலி கழகம், பகலிலி கழகம், கழகம் செய்யணும். இந்த உலகத்தை வாழ வைக்கின்ற நோக்கத்தோடு எப்படி பள்ளத்தை நோக்கி தண்ணி போடுதோ அது போன்றவங்களை போன்ற நல்ல உள்ளங்களை தேடி அடியே இடத்துல வந்துட்டாலும் ஆக அதலம் விதலம் சுதரம் ராதலம் மத்தியலோகம் சத்தியலோகம் தபலோகம் பூலோகம் யமலோகம் கல்லகம் ஜல்லகம் சொல்லக்கூடிய 14 லோகம் சென்றேன். மாதா பிதாவை வணங்கி வெள்ளை எடுத்து வெள்ளதில் உண்டு வெள்ளை அரியாசனத்தில் விட்டுப்பால் எம்மை அரசரோடு சரியாசனம் அமர வைக்கும் தாயை வெள்ளத்தால் அழியாது வெந்தாலும் வேகாது அள்ளி கொடுத்தாலும் குறையாது நிறை என்று சொல்லக்கூடிய கல்விக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய இணைதாய் கலைவாணியை கண்டு நல்ல ஆசைகளை பெற்றுக் கொண்டு உலகிற்கெல்லாம் செய்ய வேண்டும் தொன்று அவசியம். நம்ம ஊர்ல கழகம் உண்டு. அப்படிப்பட்ட கழகம் செய்ய வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டும், எப்படி வணங்க வேண்டும் என்று பார்த்தால் அண்ணல் போம் அல்வனை போம் அன்னை விட்டு பிறந்த தொலை போம் போகாத்துயரம் போம் நல்ல குணமதிக மான்மதனை கோபுரத்தில் விட்டுருக்கும் அந்த கணபதி ஆன முத்தன 5 கரத்தன மூசிக வாகன மகாபாரதம் சொல்லி நமஸ்தே பாலும் தரிதேனும் பாகும் பருப்பு வினாங்கு கலந்து உமக்கு நான் தருவேன் கோலம் செய்து உண்டக்கரை முகத்து தூமணியே எனக்கு சங்கத்தமிழ் 3 எனக்குத்தான் இந்த விநாயகர் பெருமானை வணங்க வேண்டும் என்று பார்த்தமானால் ஆக இசையை சேர்ந்த நாடக கலா ரசிகர்கள், என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணக்கூடிய அன்பு நாடக கலா ரசிகர், இசை நாடக கலா ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த சின்னஞ்சிறு கலைஞனுக்காக 1001 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்பு சகோதரர்கள் அத்தனை பேருக்கு நன்றி கலத்தை தெரிவித்துக் கொண்டேன். ஏன்னா எஸ்எல்இல நான் நாடகம் நடிச்சதுக்கு அப்புறம் தான் நாடகத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு ஏற்பட்டுச்சு. உலகமெங்கும் அமெரிக்காவில இருந்து கூட அழைப்பு வந்துருச்சு. நன்றி நன்றி நன்றி. ஆக அப்படி நாடகத்தை வாழ வைத்துக் கொண்டு எங்கள் எல்லாம் வாழ வைக்கும் உயிரிலும் மேலான அன்பு நாடக கலா ரசிக பெருமக்கள் உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஓரானை கன்றை உமையால் திருமகனை பாரான கற்பகத்தை பேணினான் மாறாத புத்தி வரும் வித்தை தரும் புத்திர சம்பத்து தரும் சக்தி தரும் சித்தி தருந்தான் பிள்ளையார்
அமங்கல முத்துக்குமார் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் தொடர்ந்து அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பேட்டி செயல்து தொடர்ந்து நம்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் வரப்புயாவும் கோபுரமில்லை தந்தை சொல்மக்க மந்திரமில்லை ஆகிய உறவில் இருப்பின் அன்னிதிந்த அன்பில் என்று பெரியோர்கள் முன்னோர்கள் வாக்கு கிழங்க வெண் தாமரம் 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 28 ஆகமும் 32 தான தர்மம் 64 கலை 96 தத்துவம் இப்படி ஆக்கம் அங்கத்துக்கு முறையில் இணைந்தாய் கலைவாணி அன்னுடைய ஆசியும் இருக்க வேண்டும். உலகில் ஓரறிவு புல்பூண்டு ஈரறிவு நீர்வாழ் வீரம் 3 அறிவு ஊர்வனை 4 அறிவு பறவையினம் 5 அறிவு ஆடு மாடு அப்படி நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இன்னும் சிலர் மனுஷன்லயும் 5 அறிவோட தான் இருக்கான். சிலர் இன்னும் மனுஷன்லயும் 5 அறிவோட தான் இருக்கேன். என்ன காரணம் தெரியுமா? என்ன சாமி? ஒரு குருநாதரத்துல ஒரு சிஷ்யன் போய் கேட்டானா, வாத்தியாரே இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன வேணும் நான் கொண்டு வந்து தரேன்னு சொல்லி கேட்டானா. அப்பதான் குருநாதர் வந்து கொண்டாரா தன்னுடைய சிஷ்யனுக்கு தலக்கணம் என்பது வந்துருச்சு, இவனுக்கு இதை உணர்த்தி காமிக்கணுமே என்பதற்காக இந்த உலகத்துல எதுவும் மட்டமானதோ எனக்கு கொண்டு வந்து குடியான்னு சொல்லி கேட்டாரா. நேரா பசுமாட்டுடைய தொழுவத்துக்கு போனானா, அங்க பசுமாட்டுடைய சாணம் கிடந்துச்சா, இதாய மட்டமான இதை போய் எதுவுமே நல்ல போனானா. அப்போ ஒரு கிழவி சொன்னானா, நான் பிள்ளையார் கோயில்ல வாசல் தெளிச்சு கோலம் போடணும், அதனால இது எனக்கு தேவைப்படுது அப்படின்னால. அப்ப இதுவும் தேவைப்படும் போல இதை விட ஏதாவது மட்டமானது இருக்கான்னு தேடி போமேன்னு போனானா. போகும்போது பாருங்க ஆட்டுக்குட்டி போனா ஆட்டாம்பளுக்கு கிடந்துச்சா, இதாய மட்டமான இதை போய் எதுவுமே நல்ல போனானா. அப்புறம் விவசாயி சொன்னாரா, என் தோட்டத்துல ரோஜா பூலாம் பூத்து குழுங்குது, அதுக்கு உரமே இதுதான் தம்பினாரா. அப்ப இதுவும் தேவைப்படும் போல இதை விட ஏதாவது மட்டமானது இருக்கான்னு தேடி போமேன்னு போனானா. போகும்போது பாருங்க ரோட்ல யானையுடைய சாணம் கிடந்துச்சா, இதாய மட்டமான இதை போய் எதுவுமே நல்ல போனானா. அப்புறம் முதிய ஒரு கிழமை சொன்னாரா, என் காலில் உரம் பித்த வெடிப்பா இருக்கு, இதுல ஏறி மிதிச்சா அவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு தம்பியில, ஏறி மிதிக்கணும் கொஞ்சம் விளக்குங்க தம்பினாரா. அப்ப இதுவும் தேவைப்படும் போல இதை விட ஏதாவது மட்டமானது இருக்கான்னு தேடி போமேன்னு போனானா. போகும்போது பாருங்க ரோட்ல ஒரு 5-6 பேர் மூக்க பிடிச்சிக்கிட்டே நடந்தானா. ஏன்னா மூக்க பிடிச்சி நடக்கிறானே இப்ப திரும்பி தான் பார்த்தானா. ரோட்டோரத்துல உட்காந்து ஒரு 5-6 பேர் உட்காந்து மலம் கழிச்சுட்டு இருந்தானா. அப்பதான் உணர்ந்தானா, பசுமாட்டுடைய சாணம் பிள்ளையார் கோயிலுக்கு போச்சு, ஆட்டுடைய ஆட்டாம்பளுக்கு தோட்டத்துக்கு உரமா போச்சு, யானையுடைய சாணம் மருத்துவத்துக்கு போச்சு, மனுஷா நீ எங்கடா போனேன்றதை உணர்ந்துக்கிட்டானா. அப்பதான் உணர்ந்துக்கிட்டானா உலகத்துல மட்டமானவன் யாரு? மனுஷன் தானா. காரணம் கண்ணுக்கு தெரிந்த கடவுளே தாய் தேப்பன் தானா. நாட்டுல யாராவது தாய் தேப்பனை மதிக்கிறோமா? முதல்ல என்ன எடுத்துக்கங்க, ஏன் தாய் தேப்புன்னு சொல்லி கேட்டா நான் ஏன் ஆவியூர்ல இருந்து இங்க வாரு. காரணம் பாருங்களேன், ஒரு தம்பதியருக்கு கல்யாணம் பண்ணி 10-15 வருஷமா பிள்ளையே இல்லையா, 15 வருஷம் கழிச்சு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சா, அந்த ஆண் குழந்தைய மார்பகத்துல போட்டு நெஞ்சில தூக்கி போட்டு தகப்பன் சொன்னா, மகனே மிதிடா மிதிக்கிறதுக்கு தானே அப்ப உடனே நான் பெத்தேன்னு சொன்னானா. அதே மகன் ஒரு 25 வருஷம் கழிச்சு இந்த மணிக்க ஊரே கூடி இருக்கும்போது ஊரறிய தூக்கி போட்டு அப்பனை நெஞ்சிலே ஒரு எத்து விட்டானா. அப்ப அதே அப்பன்னு சொன்னா, சண்டால பிள்ளை இப்படி எல்லாம் எட்டி உதைக்கவாடா உடனே நான் பெத்தேன்னு சொன்னானா. இருந்து என்ன தெரியுது, எந்த குழந்தை நல்ல குழந்தைய மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராதும் மண்ணை தந்தை வளர்ப்பினேன்னு சொன்னா. இந்த தாய்மார்கள் எல்லாம் குழந்தைய தொட்டில போட்டு ஆட்டும் பொழுது என்ன சொல்லி ஆட்டணும், மகனே நீ ஒரு டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், அந்த குழந்தையோ டாக்டராவோ போலீஸாவோ இன்ஜினியராவோ வருமா? ஆனா தாய்மார்கள் அப்படியே சொல்லி பிள்ளை ஆற்றைய களவாணி பேசாம தூங்குடான்னு சொல்ல மறுநாள் பள்ளிக்கூடத்துல பென்சில தூக்கிட்டு வந்துடுறேன். இப்படிதான் இருக்கு உலகம். இதுக்கு மத்தியில நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நல்லா பாருங்க, ஒரு மகன் நேர்காணலுக்கு போயிட்டு வந்தானா, இன்டர்வியூக்கு வேலை தேடி போயிட்டு இருந்தானா. வேலை தேடி போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே தகப்பன் கேட்டானா, போனையே என்னடா ஆச்சுன்னு கேட்டானா. அடுத்து தம்பிக்காரன் கேட்டானா, எங்கடா போயிட்டு வந்த கேட்டானா. தங்கச்சிக்காரி கேட்டானா, அண்ணே எவ்வளவுன்னு சம்பளம் கேட்டானா. ஏன் சம்பளத்தை கேட்கிறா, நாளைக்கு வேணா தாய் மாமனை வேட்டு போட்டு போகணும், அதனால எவ்வளவுன்னு சம்பளம் கேட்டாளா. ஆனா பெத்த தாய் தான் கேட்டாளா, காலையில போனேன் ராத்திரி தானடா வீட்டுக்கு வந்த, மதியம் சாப்பிட்டியா பாண்டு கேட்டாலாம். அப்படிப்பட்டதுங்க உலகத்துல தாய் பாசம் பண்ணுவதை சொல்லிக்கொண்டு ஆக இந்த இடத்துல தாய்ந்தருக்கு ஒரு பெருமை சேர்க்க வேண்டும் என்று பார்த்தோமானால், அதனால நண்பர் ஒருத்தர் கேட்டார், கட்டின பொண்டாட்டிக்கும் பெத்த தாய்க்கு என்ன வித்தியாசம் கேட்டார். அப்பதான் நான் சொன்னேன், அண்ணே தீபாவளி வந்தா 2 பேத்துக்குள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கலாம். என்ன சாமி, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. கட்டின பொண்டாட்டிக்கு மதுரை ராஜமஹால்ல ஒரு 5000 ரூபாய்க்கு பட்டுச்சல் எடுத்து கொடுங்களே, அப்ப கூட அவ சொல்லுவா, அடுத்த வீட்டுக்கார் 7000 ரூபாய்க்கு கட்டிருக்கேன், எனக்கு வெறும் 5000க்கு தானாண்டுவா. அதே பெத்த தாய்க்கு நம்ம முக்குளத்துல ஒரு 500 ரூபாய்க்கு எடுத்து கொடுங்களே, அந்த தாய் சொல்லுவா, எனக்கு எதுக்குப்பா 500 ரூபாய்க்கு ஒரு 200 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தா போதாதான்னு சொல்லுவா. அப்படிப்பட்டதுங்க உலகத்துல தாய்ப்பாசம் பண்ணுவதை சொல்லிக்கொண்டு ஆக இந்த இடத்துல எனக்கு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடியவர் எனது பாட்டன் ஸ்ரீமன் நாராயணன். தர்மம் வாழ்வதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே இந்த பூலோகத்தை வெல்லும் என்று உலகத்திற்கு உணர்த்தி காமித்த ஒரு பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனனை குருஷேத்திர போர்க்களத்தில் வைத்து ஆக அன்று பகவத்கீதை உபதேசம் செய்தார். அந்த புருஷோத்தமன் அந்த பரந்தாமனுடைய புகழை பாட வேண்டும் என்றால் நான்
பன்னீர் மலை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் ஐயர்கள் பாடி பன்னீர் மலை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் ஐயர்கள் பாடிங்களே மூர்த்தி புகழ் கொடுத்த மூர்த்திகளே எங்கள் குருதோத்தமன் புகழ் பாடுங்களே குருவாயூர் தன்னிலவன் அவர்கின்றவன் பழுதோடு மதுராவை ஆகின்றவன் குருவாயூர் மணிலவன் அவர்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன் திருவெங்கடத்திலவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் முதல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் குருதோத்தமன் புகழ் பாடுங்களே ஆண்டாளி புகழ்காக்க தங்கை கொடுத்தான் அந்த பாரத போர்முடிக்க தங்கை கொடுத்தான் ஆண்டாளி புகழ்காக்க தங்கை கொடுத்தான் அந்த பாரத போர்முடிய தங்கை கொடுத்தான் ஆண்டவருக்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் ஆண்டவருக்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் படிப்பதற்கு கீரை என்று பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு பகவத்கீதை பாடம் கொடுத்தான் முதல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் குருதோத்தமன் புகழ் பாடு பண்டாரம் கங்கை மலர் தோற்றங்களே எங்கள் மதுசூதன் புகழ் பாடுங்களே முதல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் குருதோத்தமன் புகழ் உலகம் சேமம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பார்த்தோம்னால் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு வகையான ஆசை இந்த உலகத்துல இருக்கு. கோவில்ன்றது எதுக்காக கட்டி வச்சோம்? கும்பிட சாமி கும்பிடத்தேன். ஆனா சாமி கும்பிட வாங்க போறோம். அப்புறம் அங்கதான் எல்லா விஷயமே நடக்குது. என்ன சாமி? நல்லா பாருங்களேன், சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் தாலுகா மடப்புறம் காளி கோயில் ஒரு கோயில் இருக்கு. ஆமா. அந்த கோயில் என்னங்க விசேஷம்? என்ன விசேஷம்? காசு வெட்டி போடுவாங்களா? அதுக்கு முன்னாடி பாருங்க, ஒவ்வொரு நாட்டுல ஒரு வகையான பிரச்சனை. ஆனா நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, தீர்த்து வச்சிடலாம். ஒவ்வொரு ஊர்ல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதையும் தீர்த்து வச்சிடலாம். ஆமா. ஆனா ஒவ்வொரு வீட்லயும் பாருங்க, தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ஒன்று இருக்கு. அது என்ன சாமி? அதான் மாமியா மருமக பிரச்சனை. அத்தாடி. ஒவ்வொரு வீட்லயும் தீர்க்க முடியாத பிரச்சனையே மாமியா மருமக பிரச்சனை. காரணம் பாருங்களே, என்ன போன்ற ஒரு இளைஞ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. கல்யாணம் பண்ண இந்த வீட்டுக்கு வந்த மருமகாரி சொன்னாலா, அத்தை நீங்க தனி கொடுத்துறோம்லாம் போகாதீங்க, எங்க கூட இருங்கத்தான், உங்களுக்கு 3 நேரம் சோறு 2 நேரம் காப்பி தண்ணி நான் ஆக்கி தரத்தினாலாம். 6 மாசம் கழிச்சு இந்த 3 நேரம் சோறு 1 நேரம் சோறா மாறிச்சு, 2 நேரம் காப்பியா 1 நேரம் காப்பியா மாறிச்சு. கடைசியில சோறு முள்ள காப்பி முள்ள வீட்டுக்கு வெளியே திண்ணையில தள்ளிட்டா. திண்ணையில படுத்த படுக்கையா கிடந்து இந்த கிழவி செத்து போயிட்டா. செத்த கிழவியை தூக்கிட்டா. ஆனா கிழவி படுத்து கிடந்த பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு பாயும் தலகாணி மட்டும் கிடந்துச்சா. இதை போய் இந்த பேரம்புல போய் மடிச்சு சுருட்டி எடுத்துட்டு இருந்தானா. அப்பதான் பாருங்க, இந்த மருமகாரி போய் மயனை செத்தம் போட்டாளா. ஏன்டா கிழவியே செத்து போயிட்டாடா, ஏன்டா அந்த பாயும் தலகாணி எடுக்கிறேன்டாளா. அப்பதான் மயங்காரன் சொன்னானா, நாளைக்கு உனக்கும் தேவைப்படும்லமா, நீயும் இங்க தானேமா வரப்போறேன்டாளா. அப்பதான் உணர்ந்தாளா, ஆகா மாமியாவுக்கு சோறு விடாம கொண்டு விட்டமேன்றது. ஏன்னா நீங்க கைதட்டணுமே சிரிக்கணுமேன்றக்கா சொல்லல, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். காரணம், ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு ஆசை இந்த உலகத்துல இருக்கு. காரணம் பாருங்களேன், நடந்து போற மனுஷனை கூப்பிட்டு கேளுங்களே, நடந்து போறே உனக்கு என்ன ஆசைன்னா, ஒரு சைக்கிள் இருந்தா நல்லா இருக்குமே அவனுக்கு ஆசை. ஆனா சைக்கிள்ல போறே உனக்கு என்ன ஆசைன்னா, ஒரு பைக் இருந்தா நல்லா இருக்குமே அவனுக்கு ஆசை. ஆனா பைக்ல போறே உனக்கு என்ன ஆசைன்னா, ஒரு கார் இருந்தா நல்லா இருக்குமே அவனுக்கு ஆசை. ஆனா கார்ல ஒரே இப்படா உனக்கு ஆசைனா, ஒரு தடவையாவது பிளைட்ல போகணும்னு அவனுக்கு ஆசை. இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு ஆசை இந்த உலகத்துல இருந்து. நடந்து போற மனுஷன் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, நம்மளுக்கு கீழே எத்தனை பேத்துக்கு கால் இல்லாம கை இல்லாம ஆண்டவன் படைச்சிருக்கா, நமக்கு நல்ல கை கால் சுகத்தை கொடுத்துருக்கான்னு சொல்லி அந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணுமா? அப்படி யாராவது நன்றி சொல்றோமா? உனக்கு கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடுனா. யார் யார் நிம்மதியா இருக்கா? ஆம்பளை பிள்ளை வெத்தவனுக்கெல்லாம் சொத்து சுகம் சேர்த்து வச்சு வீடு வாச கட்டி வச்சு போறோம்னு அவனுக்கு ஆசை. பொம்பளை பிள்ளை வெத்தவருக்கெல்லாம் நல்லா படிக்க வச்சு என்னைய மாணிக்க லட்சணமான மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்து போறோம்னு அவருக்கு ஆசை. சில பேர்த்துக்கு ஊர்ல 12 மணிக்கு திறக்கிற கடைய ஒரு 10 மணிக்கு திறந்தா நல்லா இருக்குமேனு அவனுக்கு ஆசை. தெரிஞ்சா தெரிஞ்சுக்க, தெரியாதால் தெரிஞ்சால்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. மொத்தத்துல நாடகனமோ 45,000 ரூபாய்,
அதை கெடுக்கிறது ஒரு 145 ரூபா தான். தெரிஞ்சா தெரிஞ்சுக்க, தெரியாதால் தெரிஞ்சாள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. ஆக இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கு ஒருவன் ஆசை இந்த உலகத்தில் இருந்துட்டாலும் அப்படிப்பட்ட இடத்துல பார்த்தோம்னால ஆக வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் என் மனமும் வாடின என்ற வள்ளலார் பிறந்து இந்த தமிழ்நாடு தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜெகத்தையே அழித்து விடுவோம் என்றானே முண்டாஸ் கட்டிய மூத்த புலவர் பாரதியார் பிறந்தது இந்த தமிழ்நாடு. ஆக தேசியமும் தெய்வீகமும் என்பது இரு கண்கள் என்று வாழ்ந்தாரே ஐயா பசுமன் ஊ முத்துராமலிங்க தேவர் பிறந்தது இந்த தமிழ்நாடு. அதே போல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டிய கோவில் கோபுரத்துக்காக தன்னுடைய உயிரையே மாய்த்துக் கொண்டார்களே ஐயா மாமன்னர் மருது சகோதரர்கள் பிறந்தது இந்த தமிழ்நாடு என்று சொன்னார்கள். ஆக அப்படிப்பட்ட இடத்துல பெருமையான இடத்துல பூ வச்சு நாறு மணமருமா, நாரை வச்சு பூ மணமருமா என்று பார்த்தோமானால் ஆக அவர்களை வச்சு நமக்கு பெருமை, அதானே உண்மை. ஆக அப்படிப்பட்ட முன்னோர்கள் முப்புறவில் செய்த புண்ணியம் நம்மெல்லாம் அகமுடையராக பிறந்தது ஒரு பெருமை என்று சொல்லிக்கொண்டு அப்படிப்பட்ட இடத்துல மாமன்னர் மருது சகோதரருடைய புகழை பாட வேண்டும் என்று பார்த்தோமானால் பார்த்தா சரித்திரம் படித்து விட்டால் காவியம் கேட்டா சலிப்பு தோணுமா, நாடெங்குமே கேட்டு பாரு மருதுருவர் பேரம்மா. பார்த்தா சரித்திரம் படித்து விட்டால் காவியம், பார்த்தா சரித்திரம் படித்து விட்டால் காவியம் கேட்டா சலிப்பு தோணுமா, நாடெங்குமே கேட்டு பாரு மருது பேரம்மா. பெருமையை எடுத்து எடுத்து சொன்னாலும் ஆகிற ஞாபகம் கொண்டு ஆதிசேனன் நாரதராகனிக்கும் கார்த்திகேயன் அவர்களுக்கு சாலையில் போன பூமி அவர்கள் 100 ரூபாயும், சாலையில் புறத்தைச் சேர்ந்த சின்ன மருது கேவிபி அச்சயா பிண்டார் அழகுராசா 5வது வார்டு உறுப்பினர் அவர்கள் 100 ரூபாய் ஆக காசுகளை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுத்த அன்பு சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கம். ஆவியூர் என் அன்பு அண்ணன் ரவி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களின் தம்பி நாரதர் ஆவியூர் கார்த்தியன் அவர்களுக்கு ஏ சுரேஷ்
சாலை சாலையில் போகிறோம் ராமகிருஷ்ணன் முருகேசன் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பளித்து. பிரதீப் குமார் ஏடிஎம்கே செயலாளர் அன்பு அன்னார் அவர்கள் இந்த சின்னஞ்சிறு கலைஞனுக்கு ஆக 100 பொற்காசுகள் அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியுள்ளார்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பதி போறதுக்கு பணம் நிறைய செலவழியும். இது திருப்பதி உண்டியல் மாணிக்கு தான். கொடுக்குறவங்க நிறைய கொண்டு வந்து கொடுங்க. 500 ரூபா நோட்டு 2000 ரூபா நோட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல. ரிசர்வ் பேங்க்ல போய் கூட மாத்திக்கிடுவேன். ஆமா, எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆக அப்படிப்பட்ட இடத்துல பார்த்து விட்டோமானால் பெருமையான இடம் இந்த இடம். அப்படிப்பட்ட இடத்துல ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு ஆசை. லட்சம் வச்சிருந்தா மனுஷனுக்கு பேர் என்னங்க? கோடி வச்சிருந்தா கோடீஸ்வரன். செத்ததுக்கு அப்புறம் பிணம். லட்சாதிபதி எப்படா தூக்கணும் சொல்லி கேட்பேன். எப்படா தூக்கணும் சொல்லி கேட்பேன். அதுக்குள்ளே நம்மளால கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டாடுற நான் பெரியாளா நீ பெரியாளா சந்திச்சு பார்ப்போமா நின்று பார்ப்போமா எதிரடா பார்ப்போம் கேட்கிறேன். காரணம் பாருங்களேன், 2 பேரும் நடந்து போயிட்டாங்க. நடந்து போகும்போது காலில் போட்டுக்க செருப்பு வந்து வச்சா. அந்த உடனே பக்கத்துல வீட்டுல போய் சொன்னானா, ஐயா நடந்து வந்தீங்க புது செருப்பு வந்து போச்சு, இது உங்க வீட்டு வாசல்ல வச்சுக்கிறேன், நான் திரும்பி வரும்பொழுது எடுத்துக்கிறேங்கன்னு சொன்னானா. அந்த வீட்டுக்காரர் சொன்னாராம், தாராளமா வச்சிருப்போங்க தம்பி, எடுத்துக்கங்க தம்பினாராம். அதே போல 10 நாள் கழிச்சு 2 பேர் நடந்து போறேன். நடந்து போகும்போது கூட வந்தவனுக்கு மாரடைப்பு வந்து செத்து போயிட்டான். அப்பதான் அந்த செருப்பு வச்சா பாருங்க. அதே வீட்டுல போய் சொன்னா, ஐயா எனக்கு செருப்பை வச்சு எடுத்து நான்தாங்க, என் கூட வந்து ஒரு மாரடைப்பு வந்து செத்து போயிட்டாரு, கொஞ்ச நேரம் அந்த புணத்தை உங்க வீட்டு வாசல்ல வச்சுக்கிறவான்னு சொல்லி கேட்டானா. அப்ப அதே வீட்டுக்காரன் சொன்னா, நம்மள தூக்கடா நம்மள புணத்தை அங்கிட்டு. நான் அதுல இருந்து என்ன தெரியுது, அந்த செருப்பு இருக்க மரியாதை மனிதனுக்கு கிடையாது. மனிதா நீ ஒரு பொய்யடா, காட்டிடந்த பொய்யடா, வெறுமன் மாட்டம் தானடா, தூங்கும் போது வாங்க மூச்சு சொல்லி மாறி போனாலும் போச்சு, இன்றைக்கு ஆழ்வார் நாடு நாளை கையில் எடுப்பார் ஓடு, இந்த உடல் ஒன்றுக்கு மதமாத கூடு, நீ இருக்க முடியுமோ சுடுகாடு எண்ணிப்பாரா மனிதா, ஓ வாழ்க்கையே பெரிய வெக்கக்கடி என்று பாமன் சுவாமிகள் சொன்னார். ஆனா யார் யா கேட்கிறா, மனுஷனுக்கு மண்ணின் மீது ஆசை, மண்ணுக்கு மனுஷன் மேல ஆசை, கடைசியில யாரு வெற்றி பெறானா அந்த மண்ணு தான் வெற்றி பெறா. என்ன காரணம் தெரியுமா, ஒரு பெருங்கொண்ட கோடீஸ்வரன் சொன்னானா, எங்க ஐயா அந்த ஊர்ல ஒரு 100 ஏக்கரை வாங்கினாரு, அதே ஊர்ல எங்க அப்பா ஒரு 10 வீட வாங்கி வாடகைக்கு விட்டாரு, நான் ஒரு 5 வீடாவது வாங்குவேன்னு சொன்னானா. அப்பதான் அந்த மண்ணு சொல்லிச்சாட இருக்கு போயில, உங்க ஐயாவையும் நான் தாண்டா வாங்கி உள்ள ஓட்டேன், உங்க அப்பனையும் நான் தாண்டா வாங்கி உள்ள ஓட்டேன், உன்னை இன்னைக்கே நாளைக்கே என்னைக்கு வாங்கி போட போறதுன்னு அந்த மண்ணு மனுஷனை பார்த்து சிரிச்சிச்சான். மனிதன் ஒன்றை மட்டும் நன்றாக உணர்ந்து வாழ கற்றுக்கொள்ளணுமா. பாருங்க, மாடி மாடியா வீடு இருக்கலாம், ஏக்கர் கணக்குல சொத்து இருக்கலாம், நகை நட்டு சாதிச்சனா எல்லாம் காரு கண்ணி எல்லாம் இருக்கலாம். ஆனா அவன் செத்தனைக்கு ஐஸ் பெட்டி என்னமோ வாடகைக்கு தான் எடுத்துட்டு வரணும். இதை மட்டும் மனிதன் உணர்ந்து கொண்டால் மனிதன் மனிதனாக வாழலாம் என்று சொல்லிக்கொண்டு கைதட்டி அன்பு சகோதரிக்கு நன்றி. ஆமா, ஆக அப்படிப்பட்ட இடத்துல பெருமையான இடத்துல பார்த்தோமானா, ஆக அப்படி எல்லாம் இருந்துட்டால நீங்க வீடியோ எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆவியூர் கார்த்திகேயன் Facebook இருக்கு, Instagram இருக்கு, அதுல போய் பார்த்துக்கலாம் நம்ம நாடகத்தை புறம் என்று சொல்லிக்கொண்டு, ஆக அப்படிப்பட்ட அழகாக சொன்னானே ஒரு கவிஞன் ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச திண்ண அது நம்பி இருக்கிறது மண்ண அடி நானாக வளர்ந்து வரும் பாரம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு தூரம்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச திண்ண அது நம்பி இருக்கிறது மண்ண அடி நானாக வளர்ந்து வரும் பாரம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு ஊரம்மா. ஆண்டவனும் நானும் அண்ணன் தம்பி கேளு உள்ள அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்ல. ஆண்டவனும் நானும் அண்ணன் தம்பி போல இங்கே அவனுக்கு இங்கேதானே அப்பா அம்மா யாரும் இல்ல. போடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லையம்மா, போடும் நதி ஒருத்தனுக்கும் சொந்தமில்லையம்மா, அந்த ஓட்டை வீட்டுக்காரனுக்கு சொந்தமில்லாம ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற வீட்டுக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை அது நம்பி இருக்குது மண் அடிதானாக வளர்ந்த வரும் பாரம்மா ஒரு தாயாரு தந்து யாரு தூரம். வாலிபத்து கடனை தீர்க்க வாலிபுள்ள பெண் தந்தான், வாலிபத்து கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று விட்டார், வாலிபத்து கடனை தீர்க்க வாலிபுள்ள அப்ப தந்தான், வாலிபத்து கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று விட்டார். நம்மை சுமக்கும் பூமி கணக்கு போட்டு இருக்குது, நம்மை சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது, அது நாளை வாங்கு வரவுக்காக இன்று நம்மை சுமக்குது, அது நாளை வாங்கு வரவுக்காக
தாயாக இன்று நம்மை சுமக்குது. ஆத்துக்கு போட்டோம் ஆத்துக்கு போட்டோம் ஆத்துக்குறப்போற வீட்டுக்கு போட்டோம். யாரோ வச்ச பெண்ணே அது நம்பி இருக்குது மண்ண. அது தானாக வளர்ந்த மரம் பாரம் பாரம். ஒரு தாயாரு தந்தை யாரு மக்களை இணைந்து விட்டாலும் என்ன அற்புதமான இடம் இந்த குறிஞ்சிலம். இந்த குறிஞ்சிலத்தை பார்க்கின்ற ஆலரசு வேம்புகளும் அடர்ந்த மலைச்சோடைகளும் பூத்துக்குளங்கும் பூஞ்சோலையும் பார்க்கின்ற பொழுது எனக்கு பூஞ்சோலையிலே தங்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் தூண்டுகின்றது. ஆனால் நானும் ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில் தங்கக்கூடாத சாபத்தை பெற்றவன் ஆயிட்டேனே. இருப்பினும் இந்த இடத்தை வரைக்கும்னா எல்லாரும் சொல்றதை சொல்லிட்டு ஆவியூர்ல இருந்து கார்த்திகை நான் வந்ததுக்கு பெருமை கிடையாது. ஏற்கனவே நான் வந்த நேரமே ரொம்ப தாமதம். அதனால அப்படிப்பட்ட இடத்துல வந்த இடம் தாமதமா இருந்தாலும் இடத்தை சிறைக்க வைக்கணுமே என்று பொறுப்போட பார்த்தோம்னா ஆக அப்படிப்பட்ட இடம் இந்த குறிஞ்சிலம். இந்த குறிஞ்சிலத்தை பார்க்கின்ற வர்ணிக்கணும் பார்த்தோம்னா பாருங்க 12 ஆழ்வார்கள் 4வது ஆழ்வார் உக்ரநாராயண பிறந்த இந்த குறிஞ்சிலம். அதே போல மாந்தோப்பு பார்த்திருப்போம், தென்னந்தோப்பு பார்த்திருப்போம், வாழைத்தோப்பு பார்த்திருப்போம். யாராவது மூங்கில் மர தோப்பு பார்த்திருக்கீங்களா? இந்த மூங்கில் மர தோப்புல வண்டிகள்லாம் துவாரம் விட்டு வீசக்கூடிய தென்றல் காற்றுல இப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அவங்க காதலை எப்படி வெளிப்படுத்துறாங்க தெரியுமா? என்னடா மூவாசை வருத்த நாரத மகிழ்ச்சி காதலை பத்தி பேசுறாரு நினைக்க வேணாம். பெட்டிக்கார யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? தானே வாய்ப்பே கிடைக்கல. கடைசி வரைக்கும் இதைத்தான் போட்டு அமைக்கிட்டு இருக்கீங்க. சரி விட்டுங்க அண்ணே. இனியா நீங்க யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? நிறைய பரவாயில்ல, நிறைய காதலிச்சிருந்தோம். கடைசியில இங்கதான் போட்டு திருவிக்கிட்டு இருக்கீங்க. விட்டுருவோம். உட்கார்ந்து நாடகம் பாக்குறீங்களே, நீங்க எல்லாம் யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? சொல்றவங்களை பத்தி பிரச்சனை இல்ல, சொல்ல முடியாம அப்படி புன்னகையா சிரிச்சு தலையை தொங்க போடுறீங்க பார்த்தீங்களா? அங்கதான் பிரச்சனையே இருக்கு. ஏன் உங்களால வாயை திறந்து சொல்ல முடியல? சொன்னா காலையில வீட்டுல சோறு கிடைக்காது. அதனால உங்களால வாயை திறந்து சொல்ல முடியல. முதல்ல காதல் நாம என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். காதல் நாம அன்பு. அன்புன்ற காதல் எங்க இருக்கணும்? பாருக்குள் அண்ட நாடு நம்ம பாரத திருநாடு, நம்ம இந்திய திருநாட்டு மேல முதல்ல அன்புன்ற காதல் இருக்கணும். அதுக்கு மேல பார்த்தோம்னா இரவுன்னு பார்க்காம, பகலுண்டு பார்க்காம, வெயிலுண்டு பார்க்காம, மழையுண்டு பார்க்காம, பனியுண்டு பார்க்காம நம்ம நாட்டு எல்லை பகுதியில் இருக்கிறார்கள் இந்திய ராணுவ வீரர்கள், அவங்க மேல அன்புன்ற காதல் இருக்கணும். அதுக்கு மேல பார்த்தோம்னா யாதும் ஊரே யாவரும் கேள்வி உலக ஐநா சபையில 583 நாடுகள் கொண்ட ஐநா சபையில நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி இந்த உலகத்திற்கே பரிசாட்டினாரு. தென்கோடி ராமேஸ்வரத்தில் பிறந்தாரு ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி மேல அன்புன்ற காதல் இருக்கணும். இந்த கைதட்டின 10-15 தமிழர்களுக்கு மட்டும் நன்றி. மத்தாளூரா சவுத் ஆப்பிரிக்காவா நான் தெரியாம கேட்கிறேன். கைதட்டினா குறைஞ்சா போயிருவோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, தமிழனுக்குள்ள ஒற்றுமை வேணும். தமிழனுக்குள்ள ஒற்றுமை இருந்தா கர்நாடகாவில இருந்து காவேரியில தண்ணி வரும். காவேரியில தண்ணி வர காரணம் என்ன? தமிழனுக்குள்ள ஒற்றுமை இல்ல. அதனால கர்நாடகாவில இருந்து காவேரியில தண்ணி வரல. நல்லா அந்த கதையை கூர்ந்து கவனிங்களே. இது சொந்த ஊரான ஆவியூர்ல என் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு போர் போட்டாரு. போர் போட்ட உடனே போர்ல தண்ணி வரல. இவர் தண்ணி வரல உடனே நீரோட்டம் பார்த்தவர் மேலதான் தப்புன்னு சொல்லி சண்டைக்கு போனாரு. அப்பதான் நான் கூப்பிட்டேன், எங்க வாங்கினே நீரோட்டம் பார்த்தவர் மேல தப்பு இல்ல, நீங்க கூட்டிட்டு வந்த வண்டி தானே சரியில்லைன்னு. என்ன தம்பி சொல்றீங்கன்னாரு. அப்பதான் நான் சொன்னேன், அண்ணே வண்டி நம்பரை பாருங்கண்ணே, அது கர்நாடகா வண்டினே, அதனால தண்ணி வராது. நீங்க வேணா பாண்டிச்சேரியில இருந்து கூட்டி வந்து கொடுங்க, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நான் அடிக்கிறதுக்கு கூட தண்ணி வரும்னு சொன்னேன். அப்படிப்பட்ட தாய்மொழியாம் தமிழ் மொழி மேல அன்புன்ற காதல் வேணுங்க. யாருங்க தமிழை நேசிக்கிறோம்? தமிழ்ல பிள்ளைகளுக்கு பேர் வைக்க சங்கடப்படுறோம். குழந்தைகளை போய் தமிழ் வழியில படிக்க வைக்கிறதுக்கு என் பிள்ளை கான்வென்ட்ல தான் படிக்கணும்ன்றோம். யார் எப்படி தமிழ் வாழும்? காரணம் பாருங்களே, நல்லா தெரிஞ்சுக்கங்க. நேரடியா பார்த்து சொல்லணும்னா பாருங்க, தமிழருடைய கலாச்சாரம், தமிழுடைய பண்பாடு, தமிழ்நாடவே மொத்தத்தில் எப்படா சீர்குலைப்புன்னு ஒரு சமூகமே திட்டம் போட்டு இருக்கேன். நேரடியா நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். ஹிந்தியை கத்துக்க மத்திய சர்க்கார்ல வேலை கிடைக்க முடியாது. ஹிந்தியை கத்துக்க மத்திய சர்க்கார்ல வேலை கிடைக்க முடியாது. ஆனா ஹிந்தி தெரிஞ்சவங்க என்ன பண்றான் தெரியுமா? முக்குளம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாருங்களே, பானிபூரி விற்கிறேன், சமுக்கால விற்கிறேன், டவரா வித்துக்கிட்டு இருக்கேன். அதானே உண்மை. ஆனா இந்த தமிழை இந்த உலகத்திற்கு உண்ணும் உணவு, உடுத்து முறை, நாகரிகம், ஆன்மீகம், வழிபாடு எல்லாத்தையும் உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக சொன்னவன் தமிழன். அப்படிப்பட்ட தாய்மொழியாம் தமிழ் மொழி மேல அன்புன்ற காதல் இருக்கணும். அதுக்கு மேல பார்த்தோம்னா பொண்டாட்டி தாலிய பேங்கல வச்சாது இந்த நாட்டுக்கே சோறு போடுகின்றானே தமிழக விவசாயிகள், அந்த தெய்வத்தின் மீது அன்புன்ற காதல் வேணுங்க. யாருக்கு இந்த நாட்டுல விவசாயிகளோட அருமை தெரியுது? நல்லா பாருங்களே, சிகரெட்டை விக்கிறவன் சிகரெட் என்ன பண்ணலன்னு சொல்றான், காரை விக்கிறவன் கார் என்ன பண்ணலன்னு சொல்றான். ஆனா அந்த நாட்டுக்கே சோறு போடுறவன் விவசாயி. தான் உற்பத்தி பண்ணக்கூடிய நெல்லுக்கும் காய்கறிக்கும் விலையை நிர்ணயம் பண்ண ஒரு அவலநில இந்த விவசாய தொழில தான் இருக்கு. நல்லா பாருங்களே, சமீபத்தில் ஆசியாவில் ஒரு பெரிய கல்யாணம் நடந்துச்சு. அம்பானி வீட்டு கல்யாணம். 5000 கோடிக்கு கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே கல்யாணம் முடிஞ்ச மாப்பிள்ளையோட தகப்பனாரை பார்த்து கேட்டாங்க, ஐயா உங்க மகனுக்கு 5000 கோடியில கல்யாணம் பண்ணிருக்கீங்களே, இந்த பணம் எல்லாம் எதுல இருந்து முதலீடு பண்ணீங்கன்னு சொன்னப்ப அவர் சற்றும் தயங்காமல் சொன்ன வார்த்தை, என் மகனுக்கு மாம்பழம் வித்து கல்யாணம் பண்ணிட்டார். பாத்தீங்களா, 5000 கோடிக்கு மாம்பழம் வித்து கல்யாணம் பண்ணியிருக்கான். ஆனா பாருங்க, நான் சம்சாரி, எங்க அப்பா சம்சாரி, எங்க ஐயா சம்சாரி, எங்க பாட்டியா சம்சாரி, இப்படி பரம்பரையா விவசாய தொழில் பார்த்துட்டு வர நம்ம இன்னைக்கும் சொசைட்டில கடனுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
அதானே உண்மை. யாராவது உணர்ந்து பார்த்தோமா? காரணம் பாருங்க, எங்க ஐயா சாப்பிட்டாரு, எங்க அப்பத்தா போய் வெத்தலை முடிச்சு கொடுத்து என்னங்க சாப்பிட்டீங்க வெத்தலை ஓடுங்கண்டு. இன்னைக்கு எங்க அப்பா சாப்பிடுறாரு, எங்க அம்மா சக்கரை வியாதிக்கு மாத்திரை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. காரணம் உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மாறிக்கிருச்சு. அதனால நண்பர் கேட்டார், இந்த விவசாயிகளுடைய தலையெழுத்தெல்லாம் எப்பயா மாறும்னு சொல்லி கேட்டாரு. அப்பதான் நான் சொன்னேன், காலில் ஓடுற செருப்பு கூட ஏசி ரூம்ல இருக்கு, மனுஷன் சாப்பிடுற காய்கறியில இன்னும் ரோட்லயும் தெருவில் தானே வச்சு வித்துக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் என்னைக்கு மாறுமோ அன்னைக்கு தாங்க இந்த விவசாயிகளுடைய தலையெழுத்து மாறும்னு சொன்னேன். அப்படிப்பட்ட விவசாயிகள் மேல அன்புன்ற காதல் இருக்கணும். அதுக்கு மேல பார்த்தோம்னா தமிழகத்துடைய மானத்தை கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கின்றார்கள் கௌரவ சட்டையும் காக்கி சட்டை அணிந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள். ஆக அப்படிப்பட்ட அன்பு நண்பர்கள் காவல்துறை அதிகாரிகள் மேல அன்புன்ற காதல் இருக்கணும். அதுக்கு மேல பார்த்தோம்னா என்னென்ப ஏன எழுத்தென்ப விரண்டு கண்ணென்ப வாழும் உயிருக்கு கல்வி கரையில் கற்போர் நாள் சில மெல்லத்தின் இனிமலை சொல்லி கல்வியை போதிக்கிறார்கள் வாத்தியாரு. அந்த வாத்தியார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இசை கலைஞர் மக்களே உங்க மேல அன்புன்ற காதல் இருக்கணும். அதுக்கு மேல பார்த்தோம்னா யாரு தோல்வி மாறலி தூக்கி போட்டு சுமக்கிறா பாருங்க தகப்பே, அந்த தகப்பை மேல அன்புன்ற காதல் இருக்கணும். ஆனா எந்த பிள்ளைக்கு இங்க அப்பனோட அருமை தெரியுது? ஒரு 5 வயசு குழந்தைய கூப்பிட்டு கேளுங்களே, உங்க அப்பா எப்படி படாலும் அந்த குழந்தை சொல்லு எங்க அப்பா சூப்பர் அப்பான்னு சொல்லி வயசு எத்தனை? 5. அதே ஒரு 10 வயசுல உங்க அப்பா எப்படி படான்னு பாருங்களே, எங்க அப்பா நல்ல அப்பான்னு சொல்லி வயசு எத்தனை? 10. அதே ஒரு 15 வயசுல உங்க அப்பா எப்படி படான்னு பாருங்களே, எப்படித்தான் எங்க அம்மா அந்த ஆளுக்கு வாக்கப்பட்டாலோ தெரியலன்னு சொல்லி வயசு எத்தனை? 15. அதே ஒரு 25 வயசுல உங்க அப்பா எப்படி படான்னு பாருங்களே, வேற ஏதாவது இருந்தா பேசுங்க, அந்த ஆளை பத்தி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி வயசு எத்தனை? 25. அதே ஒரு 35 வயசுல உங்க அப்பா எப்படி படான்னு பாருங்களே, நான் தனி கொடுத்துறேன் போயிட்டேன் பேசுனா வீட்டுல பொண்டாட்டி திட்டுவான்னு சொல்லி வயசு எத்தனை? 35. அதே ஒரு 45 வயசுல உங்க அப்பா எப்படி படான்னு பாருங்களேன், 45 வயசு நம்ம அப்பா அவனுக்கு ஒரு பிள்ளை இருக்கும் இல்லையா, அப்ப சொல்லுவேன் அந்த வறுமையிலேயே வளர்த்தாரே எங்க அப்பா தெய்வம்யா, எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கா ஐயா உயிரை போட்டு வாங்குறாயான்னு சொல்லுவேன். அந்த தகப்போட அருமை எப்ப தெரியும்? 45 வயசுல தெரியும். அப்படிப்பட்ட தகப்பை மேல அன்புன்ற காதல் இருக்கணும். அதுக்கு மேல பார்த்தோம்னா உந்தி சரிய 300 நாள் தவம் இருந்து நம்மளை எல்லாம் பெத்தெடுக்கிறவர்கள் என்ன பெத்த ஆத்தா மாதிரி என்னை பாக்குறதுக்காகவே உட்கார்ந்துருக்கீங்களே, அந்த தாயின் மீது அன்புன்ற காதல் வேணும். நாட்டுல யார் யார் தாயை நேசிக்கிறான்? கருவுல கொண்டவளை நேசிக்க மறந்துட்டு தெருவுல கண்டவளை நேசிக்கிறானே. இங்க ஒரு பிள்ளைய பாக்குறான், காரியாவட்டி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பிள்ளைட்ட இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்கிறான், இதுக்கு இடையில போகும்போது வாட்ஸ்அப் நம்பர் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனாலதான் ஒருத்தர் சொன்னார், இந்த உலகத்துல எல்லாமே பொய்யின்றார். உலகத்துல எல்லாமே பொய்ய, நட்புன்று சொல்வான் அதுவும் பொய்யே, உறவென்று சொல்வான் அதுவும் பொய்யே, சில இடத்துல கட்டின பொண்டாட்டியையும் பொய்யன்னு ஒருத்தர் சொன்னார். பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் கிடையாது, சில இடத்துல கட்டின பொண்டாட்டியும் பொய்யன்றாரு. அப்ப எது உலகத்துல உண்மைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல. நட்பும் பொய்யினா, ஒரே தட்டுல சோறு போட்டு சாப்பிடுவான், ஒரே சட்டையை மாத்தி மாத்தி போட்டுக்குருவான், பொம்பளைன்னு ஒருத்தி வீட்டுக்கு வந்துட்டான்னா அண்ணன் தம்பியா இருந்தாலும் பாஞ்சுக்குருவான். ஆக நட்பும் பொய்யன்னு. உறவும் பொய்யன்னு. நம்ம 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கட்டும், நம்ம முன்னாடி 10 பேர் சுத்துவா, ஏப்பா நீ வராம அந்த காரியம் நடக்காது, வந்து சேர்ப்பா வாப்பாண்டிவான். அதே நம்மகிட்ட ஒரு 10 காசு இல்லைன்னா நம்ம ஒரு ஆளா அமைச்சவனா கூப்பிடுவானா? உறவை நீடிக்கிறது பணம்ன்ற ஒரு விஷயம். நல்லா பாருங்க, பணம் இருந்தா தான் பத்திரிகையிலோட பேர் மேல இருக்கும். இல்லைன்னா வெறும் பத்திரிகை கொடுத்து முடிஞ்சா வாடா இல்லாட்டி இங்க இருந்து வாழ்த்த சொல்லி அனுப்பலான்ட்டு போயிருவான். ஆக உறவை நீடிக்கிறது பணம்ன்ற ஒரு விஷயம். உறவும் பொய்யன. சில இடத்துல கட்டின பொண்டாட்டியும் பொய்யன. இதை எப்படி சுருக்கமா சொல்லவா இல்ல விரிவா சொல்லவா? பொண்டாட்டி இல்லையா, அதனால விரிவா தான் சொல்றேன். நல்லா பாருங்க, பொண்டாட்டினா சாதாரணம் நினைக்க கூடாது. நல்லா பாருங்க, பேயிற மலையும் கட்டின பொண்டாட்டி ஒண்ணா, பேயிற மலையும் கட்டின பொண்டாட்டி ஒண்ணா. நல்லா பாருங்க, மழை பெஞ்சா நம்மளால சொல்லுவேன், ஐயா இந்த மழை வேற நச நசன்னு பேஞ்சி பொழப்ப கிடைக்குதுன்னுவேன். வீட்டுல கட்டின பொண்டாட்டி பேசினா சொல்லுவேன், ஐயா எப்ப வேற நச நசன்னு உயிரை போட்டு வாங்குறாளேன்னுவேன். மழையே வேணா அப்ப சொல்லி இந்த வானம் பாரு ஒரு மழை பெய்யக்கூடாது அப்படி போட்டு பாக்குதுன்னுவேன். கட்டின பொண்டாட்டி கோச்சிட்டு போயிருந்துட்டா சொல்லுவா, பாரு பிள்ளைகளை பார்க்கணும் சோறாக்கணும் அக்கறை இல்லாம அவங்க அப்பா வீட்டுல இருந்துட்டாண்டுவாங்க. அதனாலதான் பேய்கிற மழையும் கட்டின பொண்டாட்டி ஒண்ணுடாண்டா. காரணம் பாருங்களேன், ஆசை 60 மோகம் 30. ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு இல்லற வாழ்க்கையே மொத்தம் 90 நாள் தானே. புருஷன் பொண்டாட்டின்ற உறவு எத்தனை நாள்? 90 நாள் தானே. இதெல்லாம் தாய்மார்கள் தெரிஞ்சுக்கணும். மானே தேனே நீதாண்டி உசுறு மத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாது, ஒண்ணும் கிடையாது, நான் சொல்ல வேண்டியது இல்லை. காரணம் பாருங்களே, என்ன போன்ற ஒரு நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டானா, கல்யாணம் பண்ணி இந்த புது பொண்டாட்டியை கூட்டு குலசாமி கோயிலுக்கு போனானா, போகும்போது பாருங்க இந்த புது பொண்டாட்டி கல்லு தடிக்க கீழே விழுந்துட்டா. அப்ப சொன்னா சனியம் முடிச்ச கல்லு என் பொண்டாட்டி வர்ற இடத்துல, ஏன்னா புது பொண்டாட்டி இல்லையா, அதனால சொன்னா சனியம் முடிச்ச கல்லு என் பொண்டாட்டி வர்ற இடத்துல தான் இருக்கணுமா. அதே பொண்டாட்டி ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ஆம்பளை பிள்ளை பத்து, அந்த ஆம்பளை பிள்ளைக்கு 30 சொன்னோடனே அதே குலசாமி கோயிலுக்கு தான் பொண்டாட்டியை கூட்டி போனானா. அதே பொண்டாட்டி அதே கல்லுல தான் தடிக்க விழுந்தாலும். அப்ப சொன்னா சனியம் முடிச்சவளை கீழே கல்லு கிடக்கு பார்த்து வர மாட்டேன். பாத்தீங்களா? புது பொண்டாட்டியா இருக்கப்ப எதை சொன்னா சனியம் முடிச்ச கல்லுண்டியா. ஒரு பிள்ளை தான் பெத்தாலாம். இதுல இருந்து என்ன தெரியும், சங்க அந்த அளவுக்கு புதியா போயிருக்கு. அப்ப பாத்துக்கங்க, இதுல இருந்து நீங்க எல்லாம் தாய்மாரு உசாராயிக்கணும்னு தெரியுது. ஆக எது உலகத்துல உண்மைன்றதை தெரிஞ்சுக்கிறோம்ல. நல்லா தெரிஞ்சுக்க. கட்டின முண்டாட்டிக்கு உசுறு போச்சுன்னா புருஷனை பார்த்து நினைப்பலாம், கட்டின முண்டாட்டி உசுறு போகும்போது புருஷனை பார்த்து நினைப்பலாம். நம்ம பத்த வச்ச அடுப்பணி எவ்வளவு கூட்டிட்டு வந்து பத்த வைக்க போறானோ தெரியலையே நினைப்பலாம். அதே பெத்த தாய்க்கு உயிர் போகும்போது மகனை பார்த்து நினைப்பலாம், இந்த சண்டாள போய் உலகத்துல நம்ம பிள்ளை எப்படி பிழைக்க போறானோ தெரியலையே நினைப்பாலாம். அப்படிப்பட்டது உலகத்துல தாய்ப்பாசம் சொல்லிக்கொண்டு. ஆக அப்படிப்பட்ட இடத்துல ஆக தாய் தந்தையருக்கு ஒரு பெருமையை சேர்க்க வேண்டும் என்று பார்த்தோம்னால், காதல் காதல் எப்படி உலகத்துல இருக்கின்றத ஒரு பாட்டுல எடுத்து சொல்றேன் கேளுங்க. சாலையில் பைகுளம் எஸ் சேகர் எஸ் முத்துச்சாமி அவர்கள் நாரதராக வேடம் தாங்கி நடிக்கும் ஆவியூர் கார்த்திகேயன் அவர்களுக்கு ரூபாய் 150 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள்.
இந்த சின்னஞ்சிறு கலைஞனுக்காக காசு மலைகளை நனைய வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் எல்லாம் வாழ வைக்கும் எங்களது உயிரிலும் மேலான அன்பு நாடக கலா ரசிக பெருமக்கள் அன்பு அண்ணன் சேகரன் எல்லாத்துக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள நன்றி வணக்கம் நன்றி நன்றி. ஆக அப்படிப்பட்ட இடத்துல கம்பெனி பாட்டு கண்ணு துறந்தா ஒளிவல்லே கால் எடுத்தா நடவல்லே உன்னச்சு வாழ்ந்து வந்த மனசிலே இப்ப ஆவியூர்ல ஒரு 5-6 லட்சத்தை இழந்து விடுகிற தெருவிலே தாடியோட இருக்காருன்னா ஏதோ லவ் ஃபெயிலியரான்னு நினைச்சிடறாங்க. மாசம் புரட்டாசி மாசம் எங்க அம்மாட்ட சொன்னேன், அம்மா நாடகத்துக்கு போகணுமா என்னம்மா பண்ணட்டும்னு கேட்டேன். ஊர்ல சொல்லிக்கிடானாரு. மொத்தத்துல முகமெல்லாம் தாடி நெஞ்சமெல்லாம் லேடி. நான் தாடி வச்ச கேடியில இதுக்கு காரணமும் ஒரு லேடி தான். காதல் வந்தது முன்னாலே காதல் வந்தது தன்னால ஜாதி மதம் பார்த்து நானும் பழகல அந்த சங்கதி பிறந்தா ஒளிவள்ளே கால் எடுத்தா நடவளே ஒன்னச்சு வாழ்ந்து வந்த மனசிலே மண்ணா கிடந்து கரைந்து போச்சு ஆசை. கண்ணீர் மல்க ஓது வார்த்தமை உயிர்த்தெழுந்த வேத 4 நாதன் நாமம் நமச்சிவாய வாழ்க வேண்டும் இறைவன் மீது காதல் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால சான்றோர்கள் நம் அன்பே சிவம் என்று சொன்னார்கள். அன்பை இறைவன் மீது செலுத்த சொன்னார்கள். நம்மளால எங்கெங்கேயே செலுத்திக்கிட்டு இருக்கா. அதாவது அவங்களோட சொந்த பிரியம். ஆக அப்படிப்பட்ட இடத்துல சாலையில் போனோம் சின்னமருது கேவிபி பில்டர்ஸ் அழகுராசா 5வது வார்டு உறுப்பினர் நாரதராக நடிக்கும் கார்த்திகேயன் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு. தமிழுடைய பண்பாடே பாருங்க 101 தான். காரணம் அதனாலதான் செய்முறை செய்யும்போது 101 என்று சொன்னார்கள். உறவு நீடிக்கணும் என்றால் 1 ரூபா வச்சு கொடுக்குறது தமிழுடைய பண்பாடு இல்லை, சொல்லணும் இல்லையா? நீங்க கொடுக்குறப்ப 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் கொடுங்க, வாங்கிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, இருந்தாலும் சொல்றேன் தமிழுடைய பண்பாடு. அதனாலதான் எதற்காக நம்ம செய்முறை நோட்ல 101 501 1001 எதற்காக செய்யறோம் தெரிஞ்சுக்கிறோம்னாக்காக சொல்றேன். ஆமா, நீங்க கொடுக்குறது எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கிறீங்க. தயவுசெய்து 10 ரூபாய் 20 ரூபாய் மட்டும் கொண்டு வந்துடாது, என் நெஞ்சு வெடிச்சிடும். ஆமா, அதனால அப்படிப்பட்ட இடத்துல பார்த்தோம்னால் ஆக காரணம் பாருங்க. இப்படி காதலெல்லாம் இருந்துட்டாலும் இங்க யாராவது என் கூட கலகம் செய்யறதுக்கு யாராவது வந்திருக்காங்களா, இல்ல காதல் கிறுக்கெடுத்து தான் இந்த காட்டுக்குள்ள வந்திருக்காங்களா, இல்ல காவலா கலகமா என்று தெரியாமல் யாராவது காட்டுக்குள்ள கிறுக்கெடுத்து வந்திருக்காங்களா? ஏதாவது சத்தங்கத்தை எமது கழகத்திற்கு வழி எடுக்கிறாங்க. சத்தம் அற்புதம்.
விதமான காணம். இது போன்ற காணத்தை இது வரைக்கும் இந்த வட்டாரத்திலே காணோம். ஆக அலைமகள் கலைமகள் மலைமகள் சொல்லக்கூடிய மொம்மகளுக்கு மருமகளாய் விளங்கக்கூடிய திருமகள் இந்த இடத்துல திணைக்காவல் செய்து கொண்டிருக்கிறார். அண்ணவள் எப்படிப்பட்டவன் பார்த்தோம்னா கருப்பா இருந்தாலும் கொஞ்சம் கலையாத்தான் இருக்கா. அழகா வர்ணிச்சுட்டாங்கணும். ஏன் எதுக்கா கருப்புக்கு பெருமை இருக்கு? காரணம் பாருங்களே, நல்லா பாருங்க, ஆளு கண்ணங்கரே இருந்து ஒரு இடத்துல மட்டும் வெள்ளையா இருந்தா அதுக்கு பேர் பாருங்க குஷ்டம்னு சொல்லுவேன். மாதிரியா வெள்ளையா இருக்கு என்னன்னு தெரியல, குஷ்டமா இருக்குமோன்னு. ஆளு வெள்ளை வெள்ளையே இருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கருப்பா இருந்தா அது என்ன சொல்லுவோம்? நம்ம ஆளு மச்சான், அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கியான்னு சொல்றோம். ஆக என்னைக்குமே கருப்புக்கு தான் பெருமை இருக்கு. ஆக அதுக்காக நாரதன் கருப்பை வர்ணிக்கிறாரு நினைச்சிடாதீங்க. ஆக நான் கருப்பா இருந்தா கண்டுக்கிற மாட்டேன், கலரா இருந்தா கணக்கிலே வைக்க மாட்டேன். ஆக என் கணக்கே வேற கணக்கு. ஆக அப்படிப்பட்ட இடத்துல பார்த்தோம்னா கோதானம் பூதானம் சீதானம் இதை விட தேவ மனிதனுக்கு வாழ்க்கையில ரொம்ப நிதானம் என்று சொன்னார்கள். அந்த நிதானத்தோட இருக்கவே நானு. அதனாலதான் தென்னாட்டு கலைமன் ஆவியூர் கார்த்தியனுக்குன்னு ஒரு தனி சிறப்பு தனி பேர் இருக்கு. நாடக உலகத்துல அப்படிப்பட்ட இடத்துல பார்த்துட்டோம்னால இந்த பெண்மகளுடைய சத்தமே இவ்வளவு அழகா இருக்குன்னா ஒரு சாரிதை இவ்வளவு அழகா இருக்கணும். ஆக அப்படிப்பட்ட இடத்துல குயில் கூவும்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா பாத்தீங்கன்னா பார்க்க சகிக்காது. மயில் தோகையை விரிச்சு ஆடும், ஆனா அகவுச்சுன்னா கேட்க சகிக்காது. இங்க எல்லாமே சரியா இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல இந்த பெண்மகளுடைய அழகை வர்ணிக்கணும். மொத்தம் பெண்களுக்கு மொத்தம் சாமுத்திரிகை லட்சணம் 32 வகையான லட்சணம் இருக்கு. இன்ன வரைக்கும் சொன்னது பொதுவான கருத்து. இப்ப சொல்றது கல்யாணம் முடிக்காத இளைஞர்களுக்காகவே சொல்றேன். என்ன போன்ற இளைஞர்கள் எல்லாம் கேட்டுக்கங்க. பாருங்க, பெண்கள் எப்படி இருக்கணுமா? சம உயரமா இருக்கணுமா? சில பேர் வீட்டுல பாருங்க 50 பேர் நகை விடுறாங்க, கொஞ்சம் ஒரு 2 ஏக்கர் இடம் எழுதி வைக்கிறாங்க, உடனே தலையை ஆட்டிடக்கூடாதா? பெண்கள் என்பது எப்படி இருக்கணுமா? சம உயரமா. புருஷன் முன்னாடி ரோட்ல நடந்து போனா வண்டியில விட்டு மாடு போல இருக்கணுமா? அதனாலதான் சம உயரம் மிருதுவான தேகம்னு சொன்னா. பெண்ணும் பூவும் ஒண்ணுன்னு சொன்னா. பொம்பளை கை கொடுத்தா ஆம்பளைக்கு ஆசை வரணும். என்னோட கை கொடுக்க மாட்டாலும் அவ கையை தொட்டு பாத்திர மாட்டோமான்னு இருக்கணுமா? சில பேரை தொட்டு பார்த்தோம்னா எருமத்தோட தொட்டு மணிக்கு ஏண்டா அவளை தொட்டம் இருக்கும். நீங்க சிரிக்கிறத பார்த்தா நிறைய தொட்டு பார்த்திருப்பீங்க போலயே. சரி, அது அப்படியே இருந்துட்டாலும் ஆக சம உயரம் மிருதுவான தேகம் எதிர் ரோமம் மீன் போன்ற கண்ணு வில் போன்ற புருவம் முத்து போன்ற பருக்கள் சிறுத்த வாயின்னு சொன்னா. பொம்பளைக்கு ஏன் சிறுத்த வாயின்னு சொன்னா? வீட்டுல புடிச்சு தூக்கி போட்டு அடிக்கிறான்னா காரணம் என்ன? பொம்பளை வாயிலேயே பேசக்கூடாது. அதனாலதான் சிறுத்த வாயி செவத்த உதடு வட்ட முகம் கார்கில் போன்ற கூந்தல் சொன்னா. பெண்ணுக்கு 6 அடி கூந்தல் இருக்கணுமா? ஆனா உள்ள ஊரம் சவுரி முடிதான் புழங்கிட்டு இருக்கு. உள்ள மட்டும் கிடையாது, நிறைய வீட்லயே தான் புழங்குது. அதனால நான் அதை பத்தி எல்லாம் பேச மாட்டேன். ஆக பரந்தோடு நீண்ட கையில் சம வயிறு பெருத்த சகுனம் குண்டல குடிவிலை குறுங்கால் மணிச்சலம்பு தண்டைகள் வேண்டும் தரித்து பிறந்து மாபெரும் பேரழகு 32 லட்சம் பெண்ணுக்கு நான் சொல்லிட்டேன். பாத்தீங்களா? இத்தனை லட்சணமும் வள்ளிட்ட இருக்கு. ஆக அப்படிப்பட்ட இடத்துல பார்த்தோம்னா வள்ளிதான் அழகுன்னு பார்த்தோம்னா வள்ளிக்கு தோழியா ஒருத்தி இருக்காளே. அடே அப்பா, ராகு கேது மொத்த நவ கிரகங்களும் ஒரே இடத்துல பிரதிஷ்டை பண்ணா எப்படி இருக்குமோ அது போல இருக்குங்க. ஆக எப்படி ராகு கேது சனிய இப்படி எல்லா கோள்களும் ஒரு நிலை பட்டா எப்படி இருக்குமோ, ஆக பின்னது குரு உச்சத்துல இருக்கும். இந்த கிரகம் பூரா ஒரே கோட்டில் நேர்கோட்டில் இருக்கிற குரு உச்சத்துல இருக்கும். அது போல இங்க ரொம்பவே உச்சமா இருக்கு. ஆக அப்படிப்பட்ட இடத்துல ஆக சத்தம் கேட்டுருச்சு. நமது கழகத்திற்கு வழி கிடைச்சிருச்சு. யார் இந்த பெண்மகள், எதற்காக இங்க வந்தா, ஏன் எப்படி வந்தான்றத இந்த வள்ளி திருமணத்துடைய சாரம்சை பத்தி சொல்லிட்டு வள்ளியை சந்திப்போம். சரியா? வந்ததுக்கு அந்த வேலையை மட்டும் உருப்படியா பண்ணிடுறேன். ஆக எதற்காக இந்த வள்ளி திருமண நாடகம்? தமிழுடைய பண்பாடே பாருங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தியா வரணும். உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்க, ஒரு கல்யாணம் பண்ணா ஊரே சேர்ந்து நல்லா மகராசன் வாழ்த்து வைங்க. ஊருக்கே தெரியாம ஒரு சின்ன வீடு முடிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உனக்கு ஏண்டா அந்த வேண்டாத வேலைன்னு தானே கேட்பீங்க. அதானே உண்மை. அப்படி இருக்கும்போது தமிழனா பிறந்த நமக்கே எப்படின்னா தமிழ் கடவுள் எம்பெருமான் முருகப்பெருமான். அவருக்கு ஏற்கனவே தெய்வயானன்னு ஒருத்தர் இருக்கும்போது எதற்கு வள்ளியை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்? தெரிஞ்சுக்கிறோம்ல. வள்ளியோட தாய் தகப்ப யாரு? நம்மளும் பாருங்க, அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் இந்த வள்ளி திருமண நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க பார்க்காத ஆளே கிடையாது. ஆறுமுகம் சிவரஞ்சனியில இருந்து அபிராமியில இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. அதானே உண்மை. ஐயா வருச்சூர் பழனியப்பன், சிவஞானம், ஆதி நாராயணே, ராஜாகுரு ஆறுமுகம், முத்தப்பா, இப்படி எத்தனையோ நாரதர்களை பார்த்துட்டீங்க. அதானே உண்மை. இன்னைக்கு எதோ என்ன வந்திருக்கேன்னா இந்த வள்ளியோட தாய் தகப்ப யாருன்ற விஷயத்த சொல்லிட்டு போகும். ஆக சொல்றதுனால எனக்கு என்ன புண்ணியம், கேட்கறனால உங்களுக்கு என்ன புண்ணியம்ன்ற தெரிஞ்சுக்கணும். காசு பணம் இருக்க மகராசர் கோயில்ல தர்ம காரியங்களை பண்ணலாம். காசு பணம் வச்சிருக்காரு. காசு பணம் இல்லாத ஏழை பாளைகள் என்ன பண்ண முடியும்? புண்ணியத்தை பெறணும், தர்மத்தை பெறணும்னா என்ன பண்றோம்? இது போன்ற புராணங்களையும் இதிகாசங்களையும் கேட்டாலே புண்ணியம் நம்மளை வந்து சேரும் என்று சான்றோர்கள் சொன்னார்கள். ஆக அப்படிப்பட்ட கந்த புராணத்தை சொல்றது புண்ணியம், கேட்கறது புண்ணியம். அப்படிப்பட்ட கந்த புராணத்தை உங்களுக்கு உபதேசம் பண்றேன். கந்த புராணத்தை ஏற்றியவர் கச்சை பச்சுவாச்சாரியார். எதற்காக வள்ளியை திருமணம் முடிச்சு வைக்கிறோம்னா பாருங்க, நம்ம ஊர்ல கல்யாணம், காது குத்து, சம்பிரதாயம், சடங்கு, திருவிழா எல்லாமே நடக்கிறதெல்லாம் பாருங்க. திருக்கணித பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்கு, பாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்கு, கௌரி பஞ்சாங்கம் இருக்கு. இந்த 3 முறைப்படி தான் நம்ம ஊர்ல திருவிழா, காது குத்து, கல்யாணம் எல்லாமே பண்றோம். உதாரணத்துக்கு இப்ப ஜாதகம் பார்க்க போனோம்னு வச்சுக்கோங்களேன். மாப்பிள்ளைக்கு செவ்வாய் தோசை பிடிச்சிருந்து பெண்ணுக்கு செவ்வாய் தோசை பிடிச்சிருந்தா ஜாதகம் பார்க்கறவர் சொல்லுவாரு, 2 பேத்துக்கு ஜாதக பொருத்தம் நல்லா இருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்கன்றுவாரு. இது எதற்காக? இந்த பஞ்சாங்க முறைப்படி. தாத்தா கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நான் பேசுவேன், இல்லைன்னா நான் 100 நாள் வேலை பார்த்துருவேன், உங்களை விட நல்லாவே பார்ப்பேன். ஆமா, அதனால அப்படிப்பட்ட இடத்துல காரணம் பாருங்க. எதற்காகனா மாப்பிள்ளைக்கு செவ்வாய் தோஷம் பிடிச்சிருந்து
பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் முடிஞ்சா ஜாதக பொருத்தம் நல்லா இருக்கு, கல்யாணம் பண்ணி வைக்கின்றார். அதே போலதான் கண்ணிலே அவதரித்தவருக்கு கண்ணிலே அவதரித்த ஒரு பெண்மகளைத்தான் திருமணம் முடிச்சு வைக்கணும். முருகன் எங்கிருந்து வந்தாரு? சிவனுடைய நெற்றிக்கிழந்து அவதரித்தவர். அவதரித்தவர் என்ன பண்ணார்? 6 தீப்பொறிகளாக வருகின்றார். வருகின்றவர் அக்னி பகவான் வாங்குறார். அக்னி பகவான் தாங்க முடியாமல் வாயு பகவானிடம் கொடுக்க, வாயு பகவான் தாங்க முடியாமல் கங்கையிடம் கொடுக்க, கங்கை வந்து சரவணம் என்னும் ஞான பொய்கையிலே விட, சரண் என்றால் தெருப்பை, தெருப்பை நிறைந்த சரவண பொய்கை திருப்பரங்குன்றத்தில் இருக்க சரவண பொய்கை கிடையாது, அது வேற கணக்கு. பெண்கள்லாம் அது வேற. நான் அப்புறம் பேசுற வள்ளியை சந்திச்சு. ஆக இதற்காக சரண் என்றால் கைலாய மலையுடைய அடிவாரத்தில் இருக்கு. சரண் என்றால் தெருப்பை, தெருப்பை நிறைந்த பொய்கை. அதனாலதான் பாருங்க தெருபைக்கு உயிரை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. கோவில் கும்பாபிஷேகத்தை பாருங்க உயிர்ப்பித்தல் நிகழ்வுன்னு நடக்கும். யாகசாலையிலிருந்து கருவறையில் இருக்க தெய்வத்துக்கு தெருப்பபுலமாகவே உயிர்ப்பித்தல் நிகழ்வுன்னு நடக்கும். அதே போல பாருங்க கலசத்துல பார்த்தோம்னா தெருப்பபுல வச்சு கட்டிருப்பாங்க. ஆக உயிரை கொடுக்கக்கூடிய தன்மை தெருபைக்கு இருக்கு. இப்ப முருகன் சிவனுடைய நெற்றிக்கிழந்து வந்தாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வள்ளி எங்க இருந்து வந்தாரு, அவன் தாய் தப்ப யாருன்னு தெரிஞ்சுக்கிறோமா? பாருங்க மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தாரு. இவர் என்ன பண்ணாரு? நாட்டு மக்கள் கேட்ட தான தர்மங்களை கொடுத்து அஸ்வமேத யாகம் பண்ணி இந்திரலோக பதவி அடையிறதுக்காக போனாரு. போகும்பொழுது பாருங்க பாமன் அவதாரத்துல பெருமாளே குள்ள வடிவத்தில் வந்தார். மகாபலி எனக்கு 3 அடி நிலம் கொடுனார். எடுத்துக்கேன்னாரு. 1 அடி நாள் பின்னை இழந்து 2 அடி நாள் மண்ணை இழந்து 3வது அடி எங்கேயா வைக்கணும். பெருமாளுடைய திருவடி படம் கொடுத்து வச்சிருக்கீங்க, தலையில வைங்க பெருமாள். அதனாலதான் பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா தலையில ஒரு கும்பா பார்த்திருக்கீங்களா? எது? பெருமாளுடைய திருவடி அது மேல இருக்குமா, அதனாலதான் தலையில வைங்கன்னு சொன்னா. அப்பதான் பாருங்க மகாபலி சக்கரவர்த்தியை தலையில வச்சு பாதாள லோகத்துக்கு தள்ளிடுறாரு. தள்ளும் பொழுது ஆனந்த கிணிந்து அவதரித்தவள் தான் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி. 2 துளி இங்க இருந்து வர்ற கஷ்டத்துல வர்றது உப்பு கைக்கும், இங்க இருந்து வர்றது ஆனந்த கிணறு, அது எப்பவுமே இனிக்கும். அப்படிப்பட்ட ஆனந்த கிணிந்து அவதரித்தவர்கள் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி. அமிர்தவள்ளி தேவேந்தனுக்கு மகளாக பிறந்து 30-30 தேவர்கள்லாம் ஊருக்கு பேரே சிவகிரி பரங்கிரி சமணர்கள் இருந்தனால தென்பரங்குன்றம் என்றார்கள். நம்மால் ஊரவே திருப்பி வச்சனால ஊருக்கு பேரே திருப்பரங்குன்றம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட திருப்பரங்குன்றத்திலே எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு தெய்வியானுக்கு திருமணம் நடந்துச்சு. ஆக வள்ளி சுந்தரவள்ளியாக மானிசன் வயிற்றிலே பிறந்து வேடுவகுல நம்பியின் வளர்ப்பு மகளாக இந்த திணைப்புணத்துக்கு காவலுக்கு வந்திருக்கா. இதாங்க கந்த புராணத்துடைய சாராம்சம். கேட்ட அத்தனை பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆக அப்படிப்பட்ட இடத்துல தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மானோட வயிற்றுல பிறந்தவ வள்ளி. அடுத்தபடியாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலை நாட்டுல இருக்கும். பாருங்களேன் செய்யாம உங்களுக்காரு சொல்லுங்க. உங்களுக்கு இங்க என்ன வேலை? எனக்கு பெட்டி வாசிக்கிற வேலை. ஆமா, உங்களுக்கு மருதங்க வாசிக்கிறேன். உங்களுக்குன்னு இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்த இறைவன் எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்காரு தெரியுமா? மதுரையில ஒரு சின்ன வீடு தயார் பண்றது. அதையும் சாமிக்கு இந்த ஆசை இருக்கும். சின்ன வீடு எனக்கே கேட்டேன். எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு எங்க முதல் வீடு திருப்பரங்குன்றம் சொல்லக்கூடிய ஒரு படை வீடு இருக்கு. அது பெரிய வீடு. 6ஆம் படைவீடான பழமுதிர் சோலை என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன வீடு படை வீடை தயார் பண்ண வேண்டியது என்னுடைய வேலை. வீரவாக வீர மகேந்திரபுரிக்கு தூதாக சென்றார். அதனால திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய ஒரு படை வீடு கட்டியது எம்பெருமான் முருகப்பெருமானுக்காக. வள்ளியிடத்தில் நான் தூது சென்றால் 6ஆம் படைவீடான பழமுதிர் சோலை என்று சொல்லக்கூடிய 6ஆம் படை வீடு கிட்டும். அப்படிப்பட்ட பெருமையான இடம். சங்கரனை நினைக்கின்றால் சுத்தரம் நினைத்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் எண்ணி பார்ப்பதற்கு முன்னதாக இந்த பெண்ணுக்கு துணையாக அங்கும் இங்கும் ஒருவன் உலா கொண்டிருக்கிறார். இவ்விடத்துக்கு அறியவன் உரியவன் தெரிந்தது. வந்திருப்போன் கோமாளியா ஏமாளியா இல்ல தூக்கு வாலியா இல்லை எய்த்து நிப்பல் தான் வாலியா என்று பார்ப்போம். வந்திருப்போன் காமெடியனா இல்ல மடையனா என்று பார்ப்போம். நாராயண நமக.